Welcome to Tricks in Maths. Tricks in Maths channel Vedic Maths யூஸ் பண்ணி எப்படி சம்ம ஃபர்ஸ்ட் போறத பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரிக்ஸ் இருக்குனா நம்பர் சிஸ்டம்ல பார்க்க போறோம். ஓகே இந்த குரூப்ல நம்ம எப்படி சிம்பிளை பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்க வந்து இன்னொரு ரூட்டுக்குள்ள 5 அதுக்குள்ள 5 அப்படி போயிட்டு அப்படியே இன்ஃபினிட்டி வரை போச்சுட்டீங்கன்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்ம ஆன்சர். ஓகேவா? the answer is 5. in case இங்க வந்து இன்ஃபினிட்டியோ இல்ல அது இதுமே கொடுக்கல அப்படி இப்படி கொடுத்துட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்னா இப்போ இந்த நம்பர் நம்ம எழுதிக்கணும். எழுதிட்டு இதோட பவர்ல என்ன எழுதணும்னா இப்போ நமக்கு இது வந்து ஸ்கொயர் ரூட் தானே. ஸோ அதனால 2 power a minus 1 divided by 2 power a எழுதணும் இதோட பவர்ல. ஸோ 2 power a இங்கே ஏங்கிறது இருந்தால் இந்த ஸ்கொயர் ரூட் எத்தனை வாட்டி இருக்குன்றது தான் இங்கே எத்தனை டைம்ஸ் இருக்கு 1 2 3 4 டைம்ஸ். அப்போ நம்மளுக்கு இது 2 power 4 minus 1 divided by 2 power 4. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 2 power 4ங்கிறது 16. ஸோ 16 minus 1 15 by 2 power 4 16. இப்போ நம்மளுக்கு 15 minus 16ங்கிறது ஆன்சர். அப்போ இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் 5 power 15 by 16 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ root of 3 into 3 root 3 into 3 இதோட ஆன்சர் வந்து இங்கே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் மாதிரி பார்த்தோமா, இப்போ கியூபிக் ரூட்டுக்கு அது மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கியூப் ரூட் ஆஃப் 7 சூப்பர் 7 இருக்கா. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம 7 கீழே இருக்க அப்படி வச்சுக்கணும். அது 7ஓட பவரில் வந்து நம்ம எப்படி இது கியூபிக் ரூட்னால நமக்கு 3 பவரில் ஆன்சர் போகணும். அப்போ 3 போட்டுட்டு பவரில் என்ன எழுதணும் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் இருக்குது 1 2 3. ஸோ அப்போ 3 power 3 அப்புறம் மேலே வந்து அதே 3ல வந்து 3 டைம்ஸ் இருக்கா. ஸோ 3 டைம்ஸ் ப்ளஸ் போட்டுட்டு 0 1 2 இப்படி போட்டுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு 3 power 3ங்கிறது 27. அடுத்து இங்கே 3 power 0ங்கிறது 1 plus 3 plus 9 இப்படி 10 13 by 27 கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்மளுக்கு பவரில் வர வேண்டிய வேல்யூ. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்து 7 power 13 by 27. ஓகே, அதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு வந்து அதே ஸ்கொயர் ரூட்டில் ப்ளஸில் இருக்குது. மல்டிப்ளையில் பார்த்தோம், ப்ளஸில் பார்க்குறோம். ப்ளஸில் பார்த்தோம்னா இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை வந்து நம்ம எப்படி பிடிக்கலாம் 8 7s are 56ன்னு பிடிக்கலாமா. அதாவது இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 1ன்னு வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேயா? அதனால நம்ம 8 into 7 இதை பிரிச்சிருக்கோம். பிரித்தா நமக்கு 1 டிஃப்ரென்ஸ் 1ன்னு வந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் இருக்கா. ப்ளஸ்ன்னு இருந்தால் பிக்கஸ்ட் நம்பர் எடுத்துக்கணும். ப்ளஸ்னா மைனஸ்னா ஸ்மால் எடுத்துக்கணும். ஓகேயா? இப்போ நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் இருக்கனால பிக்கஸ்ட் நம்பர் 8 எடுத்துக்கணும். இப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னது 8. ஸோ 8 தான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ இங்கே பார்ப்போம். இப்போ இதையும் அதே மாதிரி பிரிக்கலாம். நம்மளுக்கு வந்து 6 into 2 பிரிக்கலாம். அப்புறம் வந்து 1 into 12 பிரிக்கலாம். 4 into 3 பிரிக்கலாம். நம்மளுக்கு ஆனால் இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1 வராது. இதோட டிஃப்ரென்ஸ் 1 வராது. இதோட டிஃப்ரென்ஸ் 1 வராது. ஆனால் இதோட டிஃப்ரென்ஸ் 1 வரும். ஸோ அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறோம். இதோட டிஃப்ரென்ஸ் என்னது 1. ஓகேயா? ஸோ அப்போ இதை எடுத்துக்கணும். இப்போ இதில் 4 into 3 இருக்கா. இப்போ இதில் நம்ம இங்கே மைனஸ்ங்கிறனால நம்ம என்ன பண்ணணும் ஸ்மாலஸ்ட் ஒன்று எடுத்துக்கணும். அப்போ 3 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்குது. பட் வந்து இந்த 3யோட நம்ம எப்படி பிரித்தோம்னா 3யை 1 into 3 தான் பிரிக்கலாம், வேறு எதுவும் பிரிக்க முடியாது. பட் இதோட டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு வந்து 1 கிடைக்கல, 2 தான் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு 1 கிடைக்கல. அப்போ அதனால என்ன பண்ணணும், நம்ம எப்பவுமே டிஃப்ரென்ஸ் 1 இருந்துச்சுன்னா அதில் ஸ்மாலஸ்ட் 1 ப்ளஸ்னா பிக்கஸ்ட் 1 மைனஸ்னா ஸ்மாலஸ்ட் 1 பார்த்தோமா. இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 1 கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா மாதிரி. ஓகேயா? 4x plus 1 root of 4x plus 1 plus 1 by 2. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 root of 4x plus 1 plus 1 by 2. இங்கே வந்து
எக்ஸுங்கிறது எது குறிக்கும்னா நம்மளுடைய இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க நம்பர் 3 தான். இங்கே எக்ஸுங்கிறது என்னது 3. ஓகேயா? இப்போ இங்கே இது ப்ளஸ்ன்றனால நம்ம இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம். இந்த ப்ளஸ் இன்கேஸ் நான் கொஸ்டினில் இதை மைனஸ் கொடுத்துருந்தேன்னா எனக்கு மைனஸ்னு வரும். ஓகே, அப்போ நான் என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோமா? அப்போ 4 × 3 + 1 ரூட் + 1/2 which is equal to 12. 12 + 1 13 √13 + 1/2. ஸோ இப்போ இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுல இப்ப இது வந்து அடுத்த டைப் என்னன்னா பிளஸ் மைனஸ் நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு, ஆல்டர்னேட்டிவா வந்திருக்கு. ஆல்டர்னேட்டிவா வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? 4x + 1 பார்த்தோமா? இதுக்கு வந்து என்ன? -3. இங்க வந்து ±1/2. +or-1/2 எதுக்கு போடுறேன்னா, இங்க ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கோ பிளஸ் மைனஸ் மாத்தி வருது இல்லையா? இப்ப இதே வந்து மைனஸ் பிளஸ் கூட வரலாம். சோ ஃபர்ஸ்ட் பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க பிளஸ் போட்டுக்கணும். இப்ப நான் இங்க ஒருவேளை 13 மைனஸ் ஸ்டார்ட் ஆகி பிளஸ் அப்படி மாறி வந்துச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் அப்ப மைனஸ் இருக்கா? அப்பதான் இடத்துல மைனஸ் வரும். ஓகேயா? இப்ப நம்மளுக்கு இங்க என்ன கண்டிஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கு. அப்ப பிளஸ்ல வந்துச்சுன்னா அப்ப பிளஸ் போட்டுக்கணும். அப்ப √4x-ங்கிறது இங்க 13. 4 × 13 -3. இப்ப இங்க என்ன பண்ணுவோம்? பிளஸ்ஸா மைனஸா? கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பிளஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பிளஸ், ஃபர்ஸ்ட் மைனஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மைனஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கனால +1/2. அப்ப இத மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 52 -3 +1/2 which is √14. ஓகேயா? அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா? இது 7 + 1 8 8/2. நம்மளுடைய ஆன்சர் என்னது? 4. ஸோ 4 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். ஓகே, இப்போ இது இன்னொரு டைப். இப்போ எல்லாம் சேம் நம்பரா இருந்துச்சா? இப்போ இங்க என்ன ஆகுது? டிஃபரெண்ட் நம்பர்ஸ் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் நீங்க பாருங்க. ஓகேயா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 43 பிளஸ் இருக்கா? அப்போ இந்த 43 பிளஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஆப்ஷன்ல இருந்து பாக்கணும். இப்போ இத ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்னது? 25. இதை ஸ்கொயர் பண்ணா 36, இதை ஸ்கொயர் பண்ணா 49, இதை ஸ்கொயர் பண்ணா 64. அப்போ இதுல எல்லாம் ஸ்கொயர் பண்ணியாச்சா? இப்ப இந்த வேல்யூ 43 வந்து இப்ப எதுல நியரஸ்டா? பிளஸ்னா இதை விட அதிகமா எது நியரஸ்டா இருக்குன்னு பாக்கணும். சோ ஓகேயா? அப்ப இதோட அதிகமா 49 தான் நியரஸ்டா இருக்கு. 49 தான் ஆன்சர். அப்ப 49ங்கிறது எதுக்குள்ளது? 7 குள்ளது. நம்ம ஆன்சர் வந்து 7. இப்ப இதே இங்க மைனஸ் இருந்துச்சு, 43 மைனஸ்ன்னு இருந்துச்சு அப்படின்னா இதை விட கம்மியா உள்ளதுல நியரஸ்ட் எதுன்னு பார்ப்போம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா 36 கிடைக்கும் ஆன்சர். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அடுத்த டைப் பார்க்கலாம். சோ இந்த டைப்ல எப்படின்னா, அதாவது 63 + 2 63 + 2 63 + 2 இந்த மாதிரி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னா, சோ இப்ப இங்க என்ன பண்ணணும்? இங்க +2 இருக்கா? சோ அப்ப என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஆப்ஷன்ல -2 பண்ணிக்கணும். 2 மைனஸ் பண்ணணும். சோ 7 8 9 10. சோ -2 பண்ணுவோம். இது -2 -2 -2 பண்ணா எனக்கு 5 6 7 8. நெக்ஸ்ட் என்ன பண்ணா? இது ரெண்டையும் நம்ம இன்டு பண்ணி இங்க எழுதிக்கணும். 35 இன்டு பண்ணா 48 இன்டு பண்ணா 63 இன்டு பண்ணா 80. சோ நம்மளுக்கு இன்டு பண்ணும் போது இந்த அகைன் இன்னொரு நம்பர் கிடைக்கணும். சோ இந்த நம்பர் எங்க இருக்கு? இங்க இருக்கு 63. அப்ப நம்மளுடைய ஆப்ஷன் என்னது? 9. சோ 9 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேயா? சோ எப்படி பண்ணணும்? 63 + 2 ரிப்பீட் ஆயிட்டே இருந்துச்சுன்னா இந்த +2னா இங்க நம்ம மைனஸ் பண்ணுவோம். இங்க -2 தான் இங்க நம்ம பிளஸ் பண்ணிக்கணும். ஓகே, இங்க +2னால நான் ஆன்சர்ல மைனஸ் பண்ணி எழுதிக்கிறேன். எழுதிட்டு ஏற்கனவே இருந்ததையும் மைனஸ் பண்ணி வந்ததையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னொரு நம்பர் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேயா? மேக்ஸ் சேனல் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்